Praise the Lord. Hallelujah. Sotra. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருள்வார். மிஸ் பண்ணாதீர்கள், முழுசாய் கேளுங்கள். மெய்யாகவே நீங்கள் ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் என்ற சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். யோவான் என்ற சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 13:27வது வசனம். இருபத்தி 26 வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, நான் எந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அன்பானவர்களே, அவனுக்குள் சாத்தான் புகுந்தானா. புகுந்ததுமே இயேசு அவனை நோக்கி சொன்னாரா, நீ செய்கிறத சீக்கிரமா செய்ப்பா அப்படின்றார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம ஏற்கனவே சாத்தான் நமக்குள்ள புகுந்துட்டான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நம்ம செய்கிறது எல்லாமே சீக்கிரமா தான் செய்கிறோம். செய்யறது சீக்கிரமா தான் செய்கிறோம். யாரும் லேட்டாக செய்யறது இல்லை. எல்லாம் தப்பு தப்பா செஞ்சு பிசாசு வேலை பார்த்து அழிஞ்சு போகிறோம். இந்த யூதாஸுக்குள்ள சாத்தான் புகுந்தானா. அவனை பார்த்து சொல்றாரு, யூதாஸே, நீ செய்து சீக்கிரமா செய்ய. சாத்தான் புகுந்தவன் என்னத்தை செய்வான்? சாத்தான் வேலையை தான் பார்ப்பான். போய் பார்த்துட்டான் சாத்தான் வேலையை. அன்பானவர்களே, ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால அவன் செய்து சீக்கிரமா செஞ்சுக்கிறான். பிசாசு வேலையை அழிஞ்சு போடுவான் சீக்கிரம். இப்போ யூதாசுக்குள் சாத்தான் புகுந்த மாதிரி உனக்குள்ளே இயேசு புக வேண்டும். அப்பதான் இயேசு செய்கிற வேலையை நீ செய்ய முடியும். இயேசு உனக்குள் புகுந்தால், சாத்தான் புகுந்தால் சாத்தான் வேலையை சீக்கிரமா செஞ்சு அழிஞ்சிடுவேன். இயேசு உனக்குள் புகுந்தால் இயேசு வேலையை சீக்கிரமா செஞ்சு அழிஞ்சு போக மாட்டேன். ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஐஸ்வர்யமாய் இருப்பாய், மகிமையாய் இருப்பாய், மகத்துவமாய் இருப்பாய். இயேசு உனக்குள் போகணும்னா என்ன பண்ணணும்? இயேசு ஏற்றுக்கணும். இந்த யூதாசு சாத்தான் வேலை பார்க்கறதுல தீவிரமாக்குறான். இயேசு காட்டி குத்தணும் 20 வெள்ளி காசு கிடைக்கும், இதுலேயே தீவிரமாக தான். அதான் பார்த்தாரு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறானே நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு. சரி, இந்த முறை விட்டுருவோம். உள்ள வேற சாத்தா போகுது, அதனால தான் போய் செய்ப்பா, செய்து சீக்கிரமா. கொஞ்ச நேரத்தில் போய் இப்போ பிரதான ஆசாரி வேதபாரர்கள்ட்டான் சொல்லி
பட்டைகளோடு தடிகளோடு ஈட்டியோடு கொண்டு வந்துட்டான் பாருங்க ஜனங்களை. சாத்தான சிலுவையில் அறியத்துக்கு இயேசுவை ஜனங்களை கொண்டு வந்துட்டான். அப்போ அந்த துணிக்கையை யோவான் 13:25 அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். ஆமா, செய்து சீக்கிரமா செய்ப்பா. ஆதாமுக்குள் பிறந்தவனே, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள், நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். உங்க பிள்ளைங்கள்லாம் ஆதாம் ஏவாள் வழியா பெற்றிருக்கிறீங்க, செய்து சீக்கிரமா செய்துங்க. என்ன வேலையை செய்துன்னு பாருங்க. சாத்தா வேலை செய்தா, தேவனுடைய வேலை செய்தா. சாத்தான் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஏவாளுக்குள் சாத்தான் புகுந்தான். புகுந்ததுமே என்ன பண்ணா, எடுத்து முதல் வேலை செய்து சீக்கிரமா செஞ்சா. போய் அந்த கனியை கொண்டு போய் நன்மை தேமை கனியை எதுவும் போய் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அவனும் நன்மை தேமை கனியை புசித்து அவனுக்குள்ள சாத்தான் புகுந்துட்டாங்க. 2 பேருக்குள்ள சாத்தான் புகுந்து ஏதேன் தோட்டத்து காணாம துரத்தப்பட்டு பாவம் மரணம் வந்து விட்டது ஆதாம் ஏவாளுக்கு. அதுலேருந்து பிறந்து வர்றது எல்லாம் பாவத்தில் தான் பிறகுது. முதல் பிள்ளை ஆபேலு, முதல் பிள்ளை காயின், அப்புறம் ஆபேலு. அந்த குடும்பத்தில் முதல்ல கொலை வீது. உங்கள் பிசாசான ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாத்தகனாக இருக்கிறான். காயினுக்குள்ள பொறாமை வந்துச்சு. பிசாசு சுபாவெல்லாம் வந்தது பாருங்க. பிசாசு உள்ள இருந்தா பொறாமை, வெறுப்பு, கசப்பு, பகை, கண்களில் நிச்ச மாம்சம் ஜெயிச்சுவேன், நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கிறனால மரணத்துக்கு அதிபதி. மரணம் வந்துடும். மரணத்துக்கு கொலை பாத்தகன், பொறாமை பிடிச்சவன் கொலைக்கு சமானம். பகைக்கிறது, சபிக்கிறது, நிந்திக்கிறது, தூசிக்கிறது இதெல்லாம் கொலைக்கு சமானம். ஆக மொத்தத்தில் மரணத்துக்கு நேரம் நடத்தும் உள்ள சாத்தான் இருந்தா. அதனால தான் சாத்தானை துரத்திட்டு இயேசு உள்ளத்தில் வரணும். இயேசு உள்ளத்தில் வந்தா அது அப்படியே ரிவேர்ஸ். செய்யறது சீக்கிரமா செய்யணும். இயேசு ஊழியத்தை அசட்டியா செய்யக்கூடாது. ஆமா, இயேசு உள்ள புகுந்தாக்கா ஊரெல்லாம் போய் இயேசு குத்துட்டு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனை ஜீவாதிபதி. அவர் மரணத்துக்கு அதிபதி கிடையாது. அவர் ஜீவ வார்த்தை. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய். அந்த ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுப்பேன். உடனே பிசாசு சாத்தாலாம் ஓடி பசுத்தாவியெல்லாம் வந்துடும். அந்த வேலையை சீக்கிரமா செய்வேன். ஆமா, உள்ள இயேசு இருக்கிறாரா இல்லை பிசாசு இருக்கிறாரான்னு பார்க்கணும். ஆதாமுக்குள் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கலன்னா பிறந்த பிறப்பின்படி ஏதோ ஒருத்தர் நன்மை தீமை அறியத்தக்க கனி. சாத்தாவுக்கிட்ட ஏவாள் வாங்கின கனி. அந்த நன்மையும் தீமையும் இருக்கும். நல்லவன் தீயவன், நன்மை தீமை, சாவு சக்தி உனக்குள்ள இருக்கும். உன்னே நீ அழித்துக் கொள்வாய். செய்து சீக்கிரமா செஞ்சிருவாய். ஆமா, மரணம், மரணத்துக்கான காரியம் முடிவு மரணம். வியாதி படுறது ஒரு மரணம், சபிக்கப்படுறது ஒரு மரணம், அவமானப்படுறது, வெக்கப்படுறது, காசு இல்லாத இருக்கிறது, நல்ல சுக பல ஜீவன் இல்லாத இருக்குது, கடன் தொல்லை, இதெல்லாம் மரண சக்திகள். பாவம் ஒரு மரண சக்தி. அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், மல்ட்டுத்தனம் இதெல்லாம் பிசா சக்தி தான். சாப சக்தி, மரண சக்தி, தரித்திர சக்தி. ஏன்னா நம்ம அப்படி பிறந்திருக்கிறோம், அதை செய்கிறோம், நல்லா செய்கிறோம். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையிலும் நன்மை தீமை தான் செஞ்சுக்கிறோம். நல்லது கெட்டது நன்மை தீமை அந்த கனி தான் சாப்பிட்டு பிறந்து வந்துக்கிறோம். இப்போ ஏசுக்கிட்ட வந்து கூட நன்மை தீமை செஞ்சா எப்படி? ஏசு எடுத்துக்கிட்டப்பா, ஞானசாணி எடுத்துக்கிட்டேன், பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பேசிட்டேன். ஞானசாணியத்தை எத்தனை வருஷம் ஆகுது? என்னையும் சேர்த்தம்பா. நன்மை தீமை எல்லாம் செஞ்சுக்கிறேன். நாடு தெரியல, வீடு தெரியல, அச்சல்வா தெரியல, அந்த வீடுக்கா தெரியல, இந்த வீடு பிசாசு வேலை தான் சீக்கிரமா செஞ்சுக்கிறேன். அதனால தான் சமையா சுத்தாவிங்க. ஊழிக்காரன் வாழ்க்கையில், விசுவாசி வாழ்க்கையில் ஒரே போராட்டம், ஒரே கவலை. அந்த அரசியல்வாதி சரி கிடையாது, இந்த ஊழிக்காரர் சரி கிடையாது, அந்த விசுவாசி சரி கிடையாது, அந்த உபதேசம் சரி கிடையாது, இந்த உபதேசம் சரியில்லை சரியில்லை, இதெல்லாம் பிசாசு வேலைங்க. எல்லாமே சரியில்லை. சரியில்லாதவங்க இயேசு கிறிஸ்து ஜீவரத்தம் அதை செஞ்சியா? இயேசு வேலையை செஞ்சா? இயேசு என்ன செஞ்சார்? மத்திய மார்க் லூக்கா யோவான்ல அவர் செய்து சீக்கிரமா செஞ்சிருந்தார் பாரு. எப்போ யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்தானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வனாந்தத்துக்கு போறார். ஆவியானவரால் ஏவப்பட்டு 40 நாள் சோதனை. பிசாசு ஜெயிக்கிறார். ஏன்னா ஜீவ விச்சது கண்டிதான் இருந்தார். அவரு நன்மை தேவைக்கே இடம் கொடுக்கல. 3 சோதனையா வனாந்தத்துல சாத்தான் சோதனையை ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் போறதுலாம் ஜீவரத்தம் தான் கொடுக்குறாரு. ஆனால் தான் என் செய்தியெல்லாம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. எங்கே போனாலும் ஜீவ வார்த்தை தேவை நீதிட்டு உயிர்த்தது தான் செய்கிறாரு. இவங்கிறாம்பார், பிறந்த பிறப்பின் படிய என் தாய் என்ன பாவத்தில் கருத்தரித்தாள். ஆமா, பிறக்கும்போது அப்படித்தான் பிறக்கணும். ஏவாள் நன்மை பிசாசு வார்த்தை கேட்டு சாத்தான் வார்த்தை கேட்டு நன்மத்தை மரியத்தக்க கனி பிடித்து
சாகவே சாக கிடக்குறா. புருஷனுக்கு கொடுத்து அவனும் நன்மை தேமை, பிள்ளைங்களும் நன்மை தேமை. பிசாசு வேலையை சீக்கிரமாக செய்யுதுங்க. திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்டு, திடீர்னு பார்த்தா வியாதி, திடீர்னு பார்த்தா கொலை, திடீர்னு பார்த்தா கேன்சரு, பல விதமான வியாதி சக்தி. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா பிசாசு சொன்னார். பிசாசு பார்த்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். எங்கள் அப்பாவுக்கு 86 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 75 வயசு, இன்னும் ஜீவனோடு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறாங்க. ஆதாமுக்குள்ளே வந்துட்டு நன்மை தேமையா வாழ்க்கையில் படாத கஷ்டம் எல்லாம் எவ்வளோ அவமானம் வைக்கிறது எல்லாம் தான் படுறாங்க. ஆனால் முடிவு வரல. ஆனால் இப்போ இயேசு ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ ஞானஸ்தானம் ஏற்றுக்கிட்டாங்க, குடும்பம் ஏற்றுக்கிட்டோம். இயேசு ரத்தம் ஜீவ ரத்தம் ஜீவ ரத்தக்குது. இப்போ இயேசு பூந்துட்டார் உள்ளா. இப்போ இயேசு வேலை செய்யணுமா இல்லையா? இன்னும் நன்மை தேவை தான் செய்யணுனாக்கா சாகவே சாவாய். ஆனால் தான் அந்த யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தானோ. புகுந்ததுமே இயேசு சொல்றாரு, இயேசு யூதாசுக்கு பிறகு இயேசு அப்போது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்ய. போய் செய்யறான் பாரு, சீக்கிரமா போறான் காட்டி கொடுக்கறதுக்கு, இயேசு காட்டி கொடுக்கறதுக்கு. ஆமா, நண்பத்தேமா உனக்குள்ள இருக்க இயேசு, உனக்குள்ள சிலுவையில் இயேசு உனக்காக எல்லா ஆசீர்வாதத்தை செய்ய அதெல்லாம் அழிச்சு விடுங்க. நீ இயேசு சிலுவையில் அஞ்ச மாதிரி சுகம் பல ஜீவன் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு திருடி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஆதாம் கல்வாரி சிலுவை மூலமா ஒவ்வொரு மனுஷனும் இயேசு எல்லா ஆசீர்வாதத்தையும் செய்து வச்சுக்கிறாரு. நீ ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனியா இருந்தனாக்கா சாகவே சாவாய். உன்னத்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கோம். பிசாசு வேலை தான் பார்ப்பேன். அந்த நன்மையும் தேமையும் அந்த கண்கள் நிச்சயமா ஜீவனத்திற்பன்மையா தேவனுக்கு தனக்கு கொடுத்து செய்வேன், கண்டிப்பா செய்வேன். யாரும் செய்யாமல் இருக்க. பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, படிச்சவராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, என்ஜினியராக இருந்தாலும் சரி, காட்டுவாசியாக இருந்தாலும் நாட்டுவாசியாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா எந்த ஆளாக இருந்தாலும் சரி. இப்போல்லாம் பாருங்க, யுத்தம், ஈரானு, இஸ்ரேல், அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, இதெல்லாம் யுத்தம். ஏன் வருது? மனுஷன் யுத்தம் வர்றதுனால பல விதமான தொல்லைங்க. கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பிசாஸ் வேலைங்க. ஈரானில் யுத்தம் நடக்குதான், இங்கே வந்து கேஸ், இந்தியா ஃபுல்லாக கேஸ் ப்ராப்ளம். என்ன கேஸு? சிலிண்டரு, கேஸு, அடுப்பு, கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வேதனை தானே. எவ்வளோ ஜனங்க வேதனை படுறாங்க பாரு. கேஸே கிடைக்க எப்படி சாப்பிட்றது? இதெல்லாம் யாருடைய வேலை? பிசாஸ் வேலை. செய்தி சீக்கிரமாக செஞ்சுக்கிறான். நன்மை தேவையா? அதுதான் என் செய்தி கேட்கணும். என் சேனலில் என் செய்தி ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணணும். ஜீவ சரு ஜீவ ரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்தல். தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா தேசம் சுழிப்பாக இருக்கும், சுபிச்சமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷம். பிசாசு வேலை நடக்காதுங்க. அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல ஏன் சொன்னார்? எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அந்த அப்பம் இயேசு சரீரம், என் சரீரம் தான் அப்போ ஜீவ சர ஜீவ ரத்தம். அந்த ஜீவ விச்சத்துக்கு நீ புசிக்கணும். புசித்து அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகம் செலுத்தணும். அப்ப என்னாவது? தேவன் உள்ளே போகிறார். இல்லையா? தேவன் வந்ததுமே நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். இல்லையா? ஆமா, லேட் பண்ணாத. லேட் பண்ண பிசாசு தான் கிரியை செய்வான். இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாருடைய இருப்பார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லா பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு பிசாசு வேலை செய்து திருட கொட முட செவட குஷ்ரோகி உடவன் இதெல்லாம் வியாதிகள் பிசாசின் வல்லமை இருதை நறுங்குண்டு போனவங்கலாம் இருக்கிறாங்க. இயேசு ஓடி அவனைய நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவசர ஜீவ ரத்தத்தையே செய்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஜீவசர ஜீவ தேவநீதி உயிர்த்தது. அவதான் வந்து முழு வருது செய்கிறாரு. செய்து சீக்கிரமாக செய்கிறாரு. மத்திய மார்க், லூக்கா அதான் செஞ்சாரு. 12 சீசரில் அழித்து அவரில் இதை தான் செய்ய கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. என்ன இயேசுவை பற்றிய செய்தி. உலகம் எங்கும் போங்க. உலகம் ஃபுல்லாக சாத்தான் உள்ள பூந்துக்கிட்டு இருக்கிறான். அரசியல்வாதியிலேருந்து, கலெக்டர்லேருந்து, ரோமர் 3 அம்மா வயிற்றில் வந்து என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அரசாங்கத்தில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் லஞ்சம், ஊழல், ஏமாத்து, அநியாயம், அக்கிரமம் எல்லாம் பிசாசு செய்து சீக்கிரமாக செய்கிறாங்க. அழிஞ்சு போகிறாங்க, சாபமாகறாங்க, வியாதி ஆகுறாங்க, வறுமையாகிறாங்க, தைத்திரமாகறாங்க, ஆபத்து விபத்து, நாசமாசம், நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷன் பார் காலத்தில் நடக்குது. சோதோம் கோமம் எல்லாம் நடக்குது. கண்ணியலிச்சமா, ஜீவனத்தின் பெருமை, குடிகாரங்க,
குடி வெறி இதெல்லாம் பிசாசுடைய வேலைகள். செய்து சீக்கிரமா செஞ்சு அங்கே போற மனுஷன். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்து அந்த அப்பத்தை திராட்சை பானம் பண்ணா இந்த ஜீவப்பம் ஜீவசன் இயேசு உள்ள வராரு. அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. இயேசு ஜீவாதிபதி ஜீவ பிச்சது. அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு சீக்கிரமா போய் கேட்கும் போதே செஞ்சுது. அசுத்தாய் போயிடும், பசுத்தாய் வந்து தேவதூதர் வந்துருவாங்க. ஆமா, கவலைப்பட்டா என்ன அது பிசாசு வேலை செய்யுது. குடும்பத்துல கவலைப்படுறவங்களை பார்த்துக்கிறே நீங்க கப்பல் கவுந்த மாதிரி பார்க்க பயங்கர அசுத்தாவிங்க. வீட்டில் யாருன்னா கவலைப்பட்டாங்க அவங்கள பரிதாபமாக பார்க்காதீங்க. பயங்கர பிசாசு வேலை பார்த்துக்கிறாங்க. கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது இதெல்லாம் பிசாசு வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது. அதனால தான் இயேசு கவலைப்படுறவங்களை பார்த்தா ரொம்ப அதட்டுவார். கவலைப்படுறவங்க தான் பிடிக்கும். மத்திய 6:7 போய் வாசித்து பாருங்க. கவலைப்படுறதை பற்றி ரொம்ப இயேசு பேசுகிறாரு. கவலைப்படாத, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவர் விலைக்கு நூக்கிறதும் இல்லை. கவலைப்பட்டா என்ன அதுனா பிசாசு துதிக்குதான். பிறந்ததும் பாவத்தில், அதனால பிரச்சனை. அதை நினச்சி கவலை. இன்னும் பிசாசு ஏவி நல்ல பிசாசு தூச்சா பிசாசு தான் வரும். கவலைப்படுறவங்க ஈடேறவே மாட்டாங்க. இன்னும் வியாதி கூட்டிகிட்டே போவோம். ப்ரெஷர் கூட்டிகிட்டே, பிபி கூட்டி, வியாதி கூட்டி, சாபம் கூட்டிகிட்டே போவோம். கடன் தொலை கூட்டிகிட்டே போவோம். அப்போ என்னத்தான் பண்ணான்? என் பிரச்சனை பார்த்தா கவலை. அதுக்கு தான் இயேசு பண்ணணும். இயேசுக்கு ஜீவசரி தேவன் தர குத்துவாரு. ஒரு அசுத்தாய் போய் பசுத்தாய் அந்த கவலைப்படுற வெயில் பட்ட பண்ணி நீங்களா கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. இந்த செய்தி கேட்டிருக்கீங்க. இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகிறது, பயப்படுறது இதெல்லாம் பிசாசு வேலைங்க. நன்மத்தை மறியத்தக்க கனியை புஷிக்கிற நாளில ஷாகவே சாவா. கவலைப்படுற பிசாசு, சோர்ந்து போகிற பிசாசு, பயப்படுற பிசாசு. பயந்து நான் பயந்தக்காரன் அப்படியே நினச்சான் யோபுக்கு. நான் அஞ்சினது அப்படியே நடந்தது. நான் பயந்தக்காரன் அப்படியே வச்சான் மாதிரி யோபு ரொம்ப பயந்தானா. அதனால என்ன வச்சு அவனுக்கு ஐவு நாசமோசம் தான் வச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு பாரு. அவன் பயந்த மாதிரியே நடந்துச்சான் எல்லாமே. அப்போ பயப்படுறது, சோர்ந்து போகிறது இது மாதிரி கிறிஸ்துவ தேவன் தானே கொடுக்குறது தான். நீ விசுவாசித்த காரியம் அப்படியே நடக்கும். ஜீவ ரத்தத்தை தேவன் தானே கொடுக்குறது கொடுத்தா நல்ல காரியம் கண்டிப்பா நடக்குங்க. அந்த ஜீவ ரத்தத்துக்கு கொள்வாங்க. தேவ நீதிட்டு உயிர்த்தது கொள்வாங்க. அதை பிதாகுமார் பசுத்தாக்கு செலுத்துங்க. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்க. ஆமா, மனுஷன் மைண்டு குரங்கு, மனம் ஒரு குரங்குன்னுவாங்க. கெட்டது நடந்தது, போனது வந்தது, அவன் செஞ்சது இவன் செஞ்சது, பத்திரிகை செய்தியெல்லாம் பார்க்கறது, தொலைக்காட்சி, அதெல்லாம் எல்லாம் பேட் நியூஸ் தான். அங்கே இங்கே வெடிச்சான், அங்கே கெட்டான், அங்கே இங்கே ஏமாத்தினான், அங்கே வெட்டினான், அங்கே குத்தினான், இதுதான் பேட் நியூஸு. எல்லாத்துக்கும் பரிகாரி இயேசு. ஜீவ ரத்தம் தேவி நீதிட்டு உயிர்த்தது பரலோக ராஜ்யம். அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்க. செய்யறத சீக்கிரமா செய்யுங்க. நல்ல வேலையை செய்யுங்க. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு செய்யறான் பாருங்க. ஒன்னாள் எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டு ஒரு 18 ஆட்டுக்குட்டி. அது இயேசு அடையாளப்படுத்து. ஜீவ ரத்தம் அதை தேவனுக்கு செலுத்துது. ஆதாம் வந்து இதே வேலை தான், ஜோலி தான் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தில் வல்லவனானான். அப்படி போடப்படுகிறது. அவன் தேவனை மகிமைப்படுத்துறது. 18 ஆட்டுக்குட்டி இயேசு கிடையாது, தேவன் தனக்கு. ஆபிரகாம் ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதமா தான். ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் பொண்ணும் வெள்ளி மானசியமானவன் தான். ஏராளம் வேலைக்காரங்க தாங்க அவனுக்கு. அவன் மனைவி 90 சிறிகள் வைப்பான். நின்ற பிறகு கூட புள்ள பந்துச்சு அவன் மனைவி. ஈஷாவுக்கு பிறந்தான் போடப்படுது. சீமானாயிரம் பூமி தாங்கக்கூடாதபடி ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் இருந்தது. அவனை ஒன்றும் எந்த ராஜாக்களும் யாரும் அவனை சேதப்படுத்த முடியல. அவன் தேவனை விசுவாசிய. தேவனாவே ஜீவன், நன்மத்தை மரியாதை, ஜீவ ரத்தம் அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துறான். ஆதாம் வந்து ஒரு ஆள் பாய்க்கூடாம செலுத்துறான். அவன் முழு உலக ஒரு ஆளுக்கு நன்மத்தை ஒரு ஆளுக்கு மூலமா பிசாசு வந்துடுவான். அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். உலகம்னா என்னது? துன்மார்க்கம். ஆதாம்குள்ள பார்த்த நன்மத்தை மாதிரி உங்களை சபிக்குள் ஆஸ்வதிங்கள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், ஒரு துன்பப்படுங்கள், ஜபம் பண்ணுங்கள், கடிந்து கொள்ளுங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணா கடிந்து கொள்ளுங்கள், புத்தி சொல்லுங்கள், எச்சரிங்க. ரொம்ப மோசத்தை விளைகிறீங்க. ரொம்ப நெருங்கியால சாட்டக்கூடியதுக்கு 4 அடி அடிங்க. ஏசாச்சு சாட்டக்கூடியதுக்குனாருங்க. ஆனா நன்மத்தையுமே வேலை செய்யவே இல்லைங்க. அவரு பிசாசு வேலையை இயேசு வேலையை தான் செய்ய. அந்த ஜீவல தேவி நீதி உயிர்த்தல் தான் செஞ்சார். எங்க போனாலும் உலகத்துக்கு ஒளியா இருந்தாருங்க. போறதுலாம் பிசாசு தோத்துறாருங்க. வியாதிச சுஸ்தமாக்குனாருங்க, குஷ்ணோகி சுஸ்தமாக்குனாரு, குடும்ப மருத்துவர் கூட இருந்தாருங்க. ஏன்னா இயேசு ஜீவன், தேவி நீதிட்டு உயிர்த்ததுல அவருக்குள்ள இது. மனுஷனுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணங்குது. அதனால செய்யறது சீக்கிரமா செய்யறியா? எதை செய்யறது? நியூட்ரலான வார்த்தை, அது பொதுவான வார்த்தை. அது கிறிஸ்து கட்ட காரியங்களை சீக்கிரமா செய்யறியா? பிசாசு கட்ட காரியங்களை சீக்கிரமா செய்யறியா? பிசாசு கட்ட காரியங்களை செஞ்சினாக்கா
நீ ஓடலாம், உடைக்கலாம், சம்பாதிக்கலாம், அரசியல் தலைவனாக இருக்கலாம், பேரும் கோடி கோடியாக பணம் கூட இருக்கலாம். அந்த பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்குள்ள செய்தா திருடனாகிய பிசாசு திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம். பிரச்சனை வரலாம், சரீரத்தில் வியாதி வரலாம், கொரோனா, கொள்ளை நோய், நல்லவன் கெட்டவன் பார்த்தா வந்துச்சு, எல்லாருக்கும் வருது. விபத்து நல்லவன் கெட்டவன் பார்த்தா வருது, எல்லாருக்கும் வருது. ஆனால் கிறிஸ்துக்கள் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, தெபோராலை போல, எஸ்ரை போல தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இயேசு கிறிஸ்து அவன்ற வாக்கு தத்துவத்தை ஜீவன் கர்த்த காரியங்கள். இயேசு நன்மைத்தையும் அறியத்தக்கவர் அல்ல, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்தேதல். பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவனுக்கும் முழு உலக பிசாசு செய்து சீக்கிரமா செய்து அழிஞ்சு போறது. கிறிஸ்து தேவி நீதிட்டு உடித்தேதல். அது இயேசு தழும்புகள், ஜீவ சொல்ற, ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவ உலகம், தேவி நீதி உயிர், இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம், எல்லாம் ஜீவன் கத்துக்க, ஜீவ உலகம், ஜீவவானம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஐஸ்வர்யம், அகோப்பி அன்பு, தேவ அன்பு, நல்லவன் கெட்ட உயர்ந்தான் இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செய்ய 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 சீக்கிரமா செய்ய. அசுத்தாய் போல பசுத்தாய் வர, தேவதூர்களா வர, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, யோசேப்பு, எஸ்தரு, கிதியோனு, புதிய ஏற்பாட்டில் பவுலு, பேதுரு, எல்லாம் தேவன் கட்ட காரியங்களை சீக்கிரமா செஞ்சாங்க. உலகத்தை கலக்கிறாங்க. உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்து விட்டாங்க. அதனால செய்து சீக்கிரமா செய்யுங்க. அது இயேசு கட்ட காரியங்களாகட்டும். தேவி நீதிட்டு இயேசு சார் இயேசு ரத்தத்து வேலையை வானத்துக்கு பரலோகமே இருக்குது. பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணம். கண்களின் நிச்சயம் சுய நீதி அநீதி. அதில் பாவம், சாபம், அக்கிரம், அநியாயம், சுயநீதி, பகைக்கிறது, சபிக்கிறது, நிந்திக்கிறது, தூசிக்கிறது, கவலைப்படுறது, சோர்ந்து எல்லாமே பிசாசு வேலைக்கு தான். எல்லாமே கெடுதி உண்டாகும் உடம்புல, சரீரத்தில், வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில். நன்மை தீமை அறியத்தக்க கடியை புஷிக்க நாளிலே ஷாகவே சாவ நிறுத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் போடப்படுது. ஏவாளா தான் செய்தா. அப்புறம் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னே வந்து கன்னி மரியாதை பரிசுத்தாவில கருத்து அவர் எங்கும் சுட்டி இந்த பிசாசின் பல்லபிளாக நானே நல்ல மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறார். லேகோல் பிசாஸ் பிசா திமிர்வாதக்காரன், பெரும்பாடுள்ள சிறி, திரளான ஜனக, வியாதிப்பட்ட பெரும்பாடுள்ள எல்லாரும் பிசாசின் வல்லமையில் ஆக்கப்படுகிற யாவரையும் குணமாக்குறாரு சுட்டித்தான். எப்படி குணமாக்குனாரு? நானே நல்ல மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தை. அது தேவநீதி உயிர். அதை தேவனுக்கு ஆதம் இவ்வளவு செய்கிறார். அசுத்த இனி பாவம் செய்யாது. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் எண்ணில் வார்த்தையில் நிலைத்திரு. சீக்கிரமா இதிலே செய்ய. நானே ஒவ்வொரு நாள் கிறிஸ்துக்குள்ளே இரு. வர வர விருத்தி அடைவாய். உன்னை யாரும் சேதப்பட்டு ஒரு மனுஷனோட சேதப்படுவாய். நீ தான் பிசாசுகளை துரத்துவாய். அல்லேலூயா. ஆமா, அதனால்தான் அந்த வசனம் அப்படி சொல்லுது. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை துவைத்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை துவைத்து சீமோனின் குமாரனாகி யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். என்ன செஞ்சான் பாருங்க. அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. ஒன்று என்ன செய்யறான், என்ன நடக்குன்னு தெரியல. அங்கிற விசேஷங்களுக்கெல்லாம் இயேசுக்கு தான் நல்லது. உள்ள சாத்தான் பூந்துட்டான். விட்டா அவ்வளோதான். போய் என்னென்ன பண்ண செய்து சீக்கிரமா செய்கிறான் பாருங்க. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொல்லும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அந்த திருவிருந்து ஆராதனை, அதான் துணிக்கை. அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. உள்ள பிசாசு புகுந்துட்டான் பாருங்க. அதான் அபாத்திரமா போஜனமானம் பண்ணக்கூடாது. உள்ள காட்டி கொடுக்குற சுபாவத்தோடு வந்து திருவிருந்தில் பங்கெடுத்துக்கிறார். அதுதான் திருவிருந்து ஆராதனை. நல்லா பாவரிக்கை பண்ணிட்டு நல்லா தெளிந்த புத்தியோட கிறிஸ்துவின் மனநிலையோடு எடுக்கணும்னு சொல்றது. உள்ள காட்டி கொடுக்குற சுபாவத்தோடு கூட அந்த திருவிருந்து அப்பத்தை திராட்சை உள்ள சாத்தம் புகுந்துட்டான். அதுதான் அபாத்திரமா போஜனம் பண்ண பவுல் சொல்றாரு 1:11 அதிகாரத்தில். அப்போ அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய்
அவரை மகிமைப்படுத்துவார். அப்படியே கீழே வாசிங்கனாக்கா வராரு பிரதான ஆசாரியன் வேத பாரங்கிட்டெல்லாம் போய் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு திட்டம் போட்டு கொஞ்ச நேரத்தில், அதுக்கப்புறம் கீழே வாசித்து பாருங்க, இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க, பட்டைகளோடு தடிகளோடு கூப்பிட்டு வந்துட்டான். வந்து இயேசுவை மொத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். இதாங்க பிசாசு சிலுவையில் அறியுது இயேசுவை. ஆமாம், நீ நன்மை தீமை அறியத்தக்கவிடாது சாத்தான் உனக்குள்ள இருந்தா இயேசுவை சிலுவையில் அஞ்சிட்டு. இயேசுன்னு என்னங்க, சகல ஆசீர்வாதத்தை அழிச்சுன்னு இருப்போம் உங்க குடும்பத்துல. இயேசு மூலமா கல்வாரியில் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யம் சுக பலன் ஜீவன் ஐஸ்வர்யம் மகிமை எல்லாம் குத்துக்கிறாரு. எல்லாரும் முழு உலகத்துக்கு குத்துக்கிறாரு. இன்னும் நீ ஆதாமுக்குள்ளேருந்து நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்தினாக்கா அதை தேவன் முன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நல்ல நல்ல காரியத்தெல்லாம் அழிச்சிடுவேன். ஏதேன் தோட்ட வாழ்க்கையை அழிச்சிடுவேன். அதனாலதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவ தேவன் தரும். அதை அப்படியே விட்டா பிசாசிங்கிரி அழிச்சிடுவேன். பிசாசிங்கிரி ஐக்கியப்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டாராம். சாபத்தை அழிச்சிடுவேன். சாபத்தை பாவத்தை மன்னத்தை தரித்திட்டு அவமான பாதாத்தி அழிச்சிடுவேன். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை. அப்போ இயேசு உனக்குள் புகுந்தால் அவர் என்ன சொல்றார் அதன்படி தீவிரமா செய். இயேசு செய்கிற கிரி சீக்கிரமா செஞ்சினா நீ குடும்பம் உலகம் ஆசீர்வாதம். நீ உலகத்துக்கு ஒளியா இருப்பாய், பூமிக்கு உப்பாய் இருப்பாய். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காததை இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறங்க தாவே. ஒரு மாபெரிய பிள்ளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. செங்கு சுற்றி தந்த பிசாசின் வல்லமையாக யாவருபடியில் ஆக்கினார். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்காது. உலகின் 816 கோடிக்கு அதிகமான